பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத் அக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 3/12/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி மதியம் 1:32 வரை துவிதியை திதி, பின்பு திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், பின்பு ரோகி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:15 5:15 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பூராட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில பொருளாதார நெருக்கடிகளை கொடுத்தாலும் அகல கால் வைத்து ஆசை அதிகமாக செய்தால் அதனால் அவஸ்தை வரக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாள். நிதானமான ஆசை, நிம்மதியான வாழ்க்கை என்று உங்கள் வாழ்க்கையை சிந்திக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள்ல மேஷராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. புதிய முயற்சிகள் கைகூட போகுது. புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ளலாம். அதே சமயத்தில் கார்த்திகை நட்சத்திரம் ரோகி நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யணும். அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சில புதிய முயற்சிகளை எடுப்புங்கும் போது நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம நாளிலும் சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உடல் உபாதையிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புத நாள். வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்வதற்கும், சில விஷயங்களில் நட்பு பாராட்டி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். மிதுன ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு வாழ்க்கையில் தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புத நாள். அதே சமயத்தில் சில பொருளாதார நெருக்கடிகளும் பொருளாதார இழப்பீடுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய ராக்காய் அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்கல்ல, சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை வாசலில் வந்து தரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அருள்பாலிக்கக்கூடிய குலசை முத்தாரம்மன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு பல நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது. அதே சமயத்தில் சனி பகவானும் பாதகத்தில் இருக்கிறார், குரு பகவானும் பாதகத்தில் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அலைச்சல்களோடு நல்ல விஷயங்கள் நடைபெறும். இன்றே நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்று நம்பிவிட வேண்டாம். எதிர்கால வாழ்க்கைக்காக இன்று உழைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய நாமகிரி தாயார மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க. 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சியின் மூலியமாக, பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் அருள்பாலிக்கூடிய கிருஷ்ண பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பயணத்தின் மூலியமாக பயனுள்ள வாழ்க்கைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு சின்ன சின்னதா சந்தோஷங்கள் மேலிட்டாலும் 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும்,
பார்ட்னர்ஷிப்பில் வந்து பல்வேறு இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கும்பகோணம் அருகே திருவாலங்காட்டில் அருள்பாலிக்கூடிய வீரட்டேனேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சுக்கிர பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுகிறார். சுக்கிர பகவான் வீட்டில் குரு வக்ரமாகி மறைமுக யோகத்தை தரக்கூடிய இந்த நேரத்தில் கடன் பெற்றாவது மறைமுகமாக பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகுது. வாழ்க்கை துணையால் உதவி மறைமுக யோகம் பெறும் இந்த அற்புத நாளில் வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கூடிய வேதாரணேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்கல், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. புதிதாக பல நல்ல விஷயங்கள் நடைபெறப் போகுது. உறவுகளோடு இருந்த பகைகள் விலகப் போகுது. உன்னதமான சூழல்கள் நிலவப் போகுது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில குழப்பங்களும் சில வருத்தங்களும் சில போராட்டங்களும் நிகழக்கூடிய சூழல்கள் இருப்பதால் தஞ்சையில் அருள்பாலிக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் போராடி வெற்றி பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்கல்ல, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கும்பராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் லாபத்தையும் திடீரென்று பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய மாணிக்க விநாயகர் மனசில் அடிச்சுட்டு இன்று நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பதவி விஷயமாக வேலை விஷயமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி காட்டினாலும் அவற்றால் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் உருவாகாது என்று ஒரு சூழல்கள் நிலவினாலும் கடுமையான முயற்சியின் மூலியமாக வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த நேரத்தில் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய கற்பக விநாயகர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சுவாமிமலை முருகப்பெருமான் 1000 தாமரை மாலை சூடி, தங்கத்தாமரை மாலை சூடி நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புத திருநாள். சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பாடம் சொன்ன ஒரு அற்புத திருஸ்தலம் சுவாமிமலை முருகப்பெருமான். அரசு வேலையை வாங்கி தரும் ஒரு அற்புத தெய்வம். ஆறுமுக கடவுள் ஒரே முகமாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் சுவாமிமலை. அனைவரும் எம்பெருமான் முருகப்பெருமானை மனதில் இருத்தி இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.